Guys, welcome to Vibe Learning. இன்னைக்கு நம்ம 10th Maths Chapter 1 Example 1.16 பார்க்க போகிறோம். Question பார்க்கலாம். Forensic scientists can determine the height in centimeter of a person based on the length of the thigh bone. They usually do so using the function hb is equal to 2.47b plus 54.10 where b is the length of the thigh bone. இது வந்து இந்த மூணு இது கண்டுபிடிக்கணும். 1 to 1 ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் பீன்றது வந்து லென்த் ஆஃப் த thigh bone டினோட் பண்ணுறாங்க. இது வந்து வெரிஃபை ஃபங்க்ஷன் இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன் ஆர் நாட். அது எப்படி பண்ணலாம்னா ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 2.47 b1 ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன் ஒரு வேரியபிள் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து 1 to 1 தானே பார்க்க சொல்லியிருக்காங்க. b2 ஓகே இப்படி இருக்கும்போது இது இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ எப்படி இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி 2.47 b1 ஈக்குவல் டு 2.47 b2 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது b1 ஈக்குவல்ஸ் டு b2. அப்போ வந்து இது வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். Next, also second இதில் என்ன கேட்குறாங்க, also find the height of a person if length of his thigh bone is 50 cm. length of a thigh bone வந்து 50 cm சொல்லிட்டாங்க. length of a thigh bone வந்தால் பீன் டினோட் பண்ணுறோம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அவங்களோட ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட்டுன்றது தான் நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. h of b கண்டுபிடிக்கணும் என்னென்னு. இப்போது h of b வந்து 50ல் இப்போ ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 2.47 இன்ட்டு 50 ப்ளஸ் 54.10. இப்போ 2.47 ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் 12350 வரும். ஏன்னா 50 அப்புறம் 2 பாயிண்ட் தள்ளி வச்சா இப்படி ப்ளஸ் 54.10. 54.10 177.60 தான் ஹைட். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சு. தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த thigh bone இஃப் ஹைட் ஆஃப் த பர்சன் இஸ் ஹைட் கொடுத்துட்டாங்க 147.96ன்னு. h of b வந்து 147.96. இப்போ நம்ம b என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது h of b ஈக்குவேஷனில் என்னது ஈக்குவல் டு 2.47b ப்ளஸ் 54.10ல் நமக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த b என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது இந்த சைடு எழுதிக்கிறேன். 2.47b ஈக்குவல் டு 147.96. இது இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும்ல. 54.10 147.96 மைனஸ் 54.10னா 93.86. இப்போது இந்த பிக்கு இது மல்டிப்ளாக இருக்குது இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடும். 2.47 பி அங்கே தான் இருக்க போகுது. இப்படி இருந்தால் இப்படி இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 38 வருது. ஸோ பி வந்து 38 சென்டிமீட்டர். இதையும் வந்து சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.